இன்ட்ரெஸ்டிங்கான மண்வாசனை சீரியலை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே ஸ்டார்டிங் சீன்லேயே நமக்கு யாரை காட்டுறாங்கன்னா நம்மளுடைய சிவு ஆனந்தியை தான் காட்டுறாங்க. நம்மளுடைய ஆனந்தி சிவு வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போய்கிட்டு இருப்பா. ஆனால் அந்த இடத்த வந்து சொல்லியிருக்க மாட்டா. ஆனால் வந்துட்டு வழியை மட்டும் காமிச்சு அவனை வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான். அந்த இடம் எதுன்னா இவங்க முதல்ல சந்திச்சுக்கிட்டாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் இவளை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பா. உடனே அங்கே போனதுக்கப்புறம் இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்கன்னு கேட்கும்போது இது எப்படி நான் மறக்க முடியும், இது இங்கே தானே நம்ம வந்துட்டு முதல்ல பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஆனந்திக்கிட்ட நம்ம ஷிவ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல வச்சு தான் நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸையும் தரப்போகிறேன்ற மாதிரியும் நம்ம ஆனந்தி அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் அந்த சர்ப்ரைஸை சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் கண்ணை மூடணுமே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஷிவுமே அட போடி நீ சும்மா கண்ணை மூட அதை மூடன்ட்டு நீ சொல்லவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அட போங்க அப்போ வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லவும் இவனுமே அவளை கையை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இப்போ நீ சொல்லலை நான் அவனைய விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோமே இவ வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு சரி அப்போ விடாமல் பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாளா. இப்போவுமே வந்துட்டு இவனுக்கு என்ன தோணுதுன்னா அப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இவளுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் போவான். இவளுமே வந்துட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டா. உடனே கிஸ்ஸிங் சீன்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். அங்கே இப்போவுமே நம்ம ஆனந்தி என்னை நீங்கள் இப்போ விடுறீங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நான் அவனை விட மாட்டேனே அப்படின்னு பிடிச்சி வச்சுட்டு நின்றுட்டுருப்பான். நம்மளுடைய சிவுமே உடனே இருங்க நான் அவங்கக்கிட்ட நான் அந்த சர்ப்ரைஸை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான் அங்கேருந்து. அதுக்கப்புறமா ஓடி போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இப்போ நான் சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே சொல்லுமா என்ன அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஐ லவ் யூ சிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிறான். ஆனால் நம்மளுடைய சிவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன சொன்ன நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப கேட்பானா. இவன் என்ன பண்ணுவானா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. அந்த இதை வந்து போட்டு காமிச்சிட்டு இருப்பா. நம்ம சிவுமே இவளை வந்துட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சி மரத்துக்கு பின்னால் நின்றுட்டு திரும்படியும் அதை ஆன் பண்ணும்போது பக்கத்தில் வந்துடுவான். என்ன சொன்னேன் திரும்ப சொல்லு அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான்லாம் சொல்லவே மாட்டேன்னு வைக்கப்பட்டு இருப்பா. என்ன நீ ஃபோனை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ வாயினால நீ சொல்லுவியா அதை நான் கேட்பேனா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வெக்கமாக இருக்குது, நீங்கள் அந்த பக்கம் திரும்பிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. நம்மளுடைய சிவுமே அந்த பக்கம் பார்க்க திரும்பி நின்றுட்டு இருப்பான். உடனே அவன் திரும்பி நின்று நேரம் பார்த்து ஐ லவ் யூ என்னோட கலெக்டரே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்படியும் சொல்லுன்னு சொன்னோன்னே ஐ அப்படின்னு சொல்லுவா. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, ரெண்டு பேருமே பக்கத்தில் இருந்த ஏரியில் போய் விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு அப்புறமே என்னங்க நான் தப்பிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நான் இருக்கும்போது என்னடி கவலை அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு திரும்படியுமே அவனை வந்துட்டு கெட்டி பிடிச்சிக்கிறா. உடனே சிவ் ரொம்ப சந்தோஷமாயிடுது. லவ் யூ டூன்னு சொல்லிட்டு அங்கேயே ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிறாங்க. அப்படியே ராத்திரி ஆகுது. ராத்திரி ஆனோடனே இன்றைக்கி நம்மளுடைய இரவு வந்துட்டு முதல் இரவாகவும் நம்மளுடைய வாழ்க்கையிலே சிறந்த இரவாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சிவ் பின்னாலோட வந்து அவளை படார்னு ஒரு சுற்றி பக்கத்தில் கூப்பிட்டு அப்படியே கிஸ் பண்ண போவான். கரெக்டாக கிஸ் பண்ண போகும் அந்த மாதிரி ஒரு ஃபோனு வந்துடும். உடனே நம்ம சிவுக்கோ கோவம் வந்துருமா. அவன் உண்மையே நின்றுட்டுருப்பான். அந்த ஃபோனில் யார் இருப்பாங்கன்னா நம்மளுடைய பாட்டி தான். அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு மனசே சரியில்லை ஆனந்தின்னு சொல்லும்போது நம்ம ஆனந்தியோ என்ன பாட்டி ஆச்சு இந்த நேரத்தில் ஃபோன் போட்டிருக்கீங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் என்னோட பேரை மட்டும் ஒத்தை ஆயிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லவுடனே நம்மளுடைய ஆனந்தி என்ன பண்ணுறான்னா சிவு கூட இருக்கிறதுனால பாட்டி நம்ம இப்போ எதுனாலும் எனக்கு நீங்கள் சொன்னாலும் புரியாது, நான் காலையில் வீட்டுக்கு வரேனே அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரிம்மா தாயி நீ வேணா இப்போ ஃபோனை வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம சிவுமே என்ன தான் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்னன்னு தெரியலங்க பாட்டி வந்துட்டு கோவமாக பேசுகிறாங்க, நான் நாளைக்கு ஒரு 8 வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டோன்னே தாராளமாக போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என் மேலே ஒரு கோவம் இல்லையே அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஆனந்தியுமே கேட்பா. ஐயோ என்னுடைய அழகு பொண்டாட்டியே உன் மேலே நான் ஏன் கோவப்படணும், நீ உன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு வா, நானாலும் உன்னைய வந்து நான் வேணா விட்டுட்டு ஒரு 2 நாள் வேணா அங்கேயே நீ தங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்கிறான். உடனே வந்துட்டு இவளுமே வந்துட்டு இல்லைங்க இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்கவுமே அவனுமே வந்துட்டு இவ்வளோ நாள் நீ என் கூட தானே இருந்தேன், நான் அந்த சந்தோஷத்துலேயே இருந்துப்பேன், நீ கவலையே படாதேன்னு சொல்லி ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதோட காலையில் ஆகிடுமா. காலையில் ஆனதுக்கப்புறம் ஷிவ் வந்துட்டு கிளம்பிக்கிட்டு இருப்பான். இவன் வந்துட்டு ஒரு மாதிரி அங்கேயே அவளுடைய மைண்ட் இருக்காது, வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே ஹலோ மேடம் நான் உங்ககிட்ட கர்ச்சீஃப் கேட்டேன், நீங்கள் சாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னோடனே ஐயோ சாரிங்க நான் மறந்துட்டேன் ஏதோ ஒரு ஞாபகத்தில்னு சொன்னோன்னே இதை பாரு நீ முதல்ல உங்கள் பாட்டியை போய் பேச இல்லட்டா ஜக்கூட்ட போய் என்ன பிரச்சனைன்னு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. உடனே இவளுமே சரிங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜக்குவை மீட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுவா.
அங்கே போயிட்டு ஜக்குவை பார்த்துட்டு என்னதான்டா பிரச்சனை, பாட்டி ஏன்டா ராத்திரி இப்படி பேசினாங்கங்கும் போது பாட்டி என்ன பேசினாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி ஜக்கு சொல்லுவானா. அப்போ உடனே ஆனந்தியுமே டே எனக்கு எல்லாம் தெரியும்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே வந்து ஜக்கு கேட்பான், சரி ஓகே ஆனந்தி, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கேன், நீ வந்து சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னடா கவலை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீங்கள் எல்லாமே சந்தோஷமா இருக்கீங்க, ஆனால் நான் மட்டும்தான் அத்து விட்ட பட்ட மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நீ என்ன தாண்டா பேசுற அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, ஐயோ ஆனந்தி உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது, என் வாயை கிளறாத அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொல்லேன்டா அப்படின்னு சொன்னோன்னே, நான் இன்னும் உன்னை மறக்கவே இல்லடி அப்படின்ற மாதிரி கத்திடுவான். இவளுக்கோ ஒன்றுமே ஓடாது. உடனே இதுக்கு தான் நான் வாயை திறக்க மாட்டேன்னு சொன்னேன், நீ ஆளை வீடுன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருப்பான். இவளுக்கும் ஒன்றுமே பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருப்பான். இவன் என்ன புதுசாக ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு உடனே நடு ரோட்டில் வந்து உட்காந்துட்டு உடனே சிவுக்கு தான் ஃபோன் அடிப்பா. சிவுக்கு ஃபோன் அடிச்சோன்னே என்னம்மா போன காரியம் என்னாச்சுன்னு கேட்கவும், இங்கேயோ இவ ஓன்னு அழுதுட்டு இருப்பா. உடனே இவனும் அடிச்சு பரண்டு, என்னாச்சுமா ஏன் அழுதுட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க உடனே நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் கிளம்பி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பாளா. நம்மளுடைய சிவுமே பாஞ்சு வந்துட்டு இருப்பான் இந்த காரில் வந்துட்டு உடனே ஓடி வந்து என்னடா ஆச்சு, ஏன் இப்படி வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி போயிட்டு அவகிட்ட நின்று என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருப்பான். இவளோ என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மடியில் சாஞ்சு ரொம்ப தோளில் சாஞ்சு அழுதுட்டு இருப்பான். உடனே என்னதாம்மா ஆச்சு ஜக்கு போய் நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இவளுமே சொல்லுவா, ஐயோ இந்த பையன் என்னை இன்னும் மறக்கவே இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, தப்பாக பேசுகிறாங்க, நான் என்னங்க பண்ணுறது, நான் சந்தோஷமாக இருக்கேன்னா அவன் சந்தோஷமாக இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இவனுமே அந்த பழைய விஷயத்தை தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இன்னுமா இவன் மறக்காமல் இருக்கான்ட்டு உடனே இவளை சமாதானப்படுத்தணுமேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே அந்த பிரச்சனையை நான் பார்த்துருக்கேன், நீ எதையுமே தலையில் இது பண்ணாத, நீ முதல்ல கிளம்பி பாட்டி வீட்டுக்குன்னு சொல்லி அவளையுமே இன்னைக்கு ராத்திரி போய் விடுறேன்னு சொல்லி அங்கேருந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு இருப்பான். இங்கே நம்ம ஜக்கோ இவகிட்ட பேசியிருந்தான் இல்லையா ஆனந்திக்கிட்ட, அதை வந்து நினச்சிட்டு ரொம்ப மூட் ஆஃப் ஆகி கோவமாக உட்காந்துட்டு இருப்பான். அந்நேரம் பார்த்து நம்மளுடைய கங்காவோ கதவையே தட்டாமல் டாக்டரே பால் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயந்து தான் கொண்டு வந்து கொடுப்பா. இவன் எனக்கு ஒன்றும் வேணான்னு சொல்லுவான். இல்லை டாக்டர் நீ காலையிலேருந்து சாப்பிடலன்னு சொன்னோன்னு, ஓ அந்தளவுக்கு ஆகிப்போச்சா, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதா, உனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் என்ன வேணான்றது எல்லாமே உனக்கு தெரியுமோ, எப்போ பாரு என்னை போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இப்போ என்ன அந்த பாலை தானே குடிக்கணும் கொண்டா அப்படின்னு மாதிரி கையை கொடுப்பானா. இவன் வந்துட்டு ஐயா நீ அடிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி பயந்துருவா. உடனே இவனும் வந்துட்டு ஐயோ நான் பாலை தானே வாங்க கையை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒன்றுமே ஓடாது. ஐயோ நம்ம என்ன இப்படி நடந்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு அவனுக்கே கஷ்டமாயிடும். உடனே வந்துட்டு இவன் ராத்திரி வந்துட்டு சமையல்லாம் பண்ணிட்டு இருப்பா. சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே வந்துட்டு இருமி காமிச்சிட்டு ஹலோ அப்படின்ற இருமுவான். உடனே இவனுமே யாருன்னு பார்த்து திரும்புவாள். உடனே இவனுமே வந்துட்டு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே இவளோ கேட்பா எதுக்கு என்கிட்ட சாரி சொல்லணும்ன்ட்டு. அப்போ உடனே ஜக்கு சொல்லுவான், இதை பாரு நான் ஏன் இப்படி பண்ணுறேன், எதுக்கு இப்படி பண்ணுறேன், எதனால் இப்படி இருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்னதான் பிரச்சனைன்னு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பா கங்கா. அப்போ உடனே இன்றைக்கி வந்துட்டு என்னை பார்க்குறதுக்கு ஆனந்தி வந்தால் நான் ஆனந்திக்கிட்ட வந்துட்டு கிறுக்கு மாதிரி வந்துட்டு நான் இன்னும் உன்னைய மறக்கலை, என்னால் நீ இல்லாமல் வாழ முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் கேட்குற கங்காவுக்கோ ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆயிடுது. ஆனால் அதையெல்லாம் கண்டுக்காத மாதிரியும் பாட்டி கூப்பிட்டாங்கன்னு வெளியில் வந்துடுவா. வெளி நேரத்தில் நம்மளுடைய ஆனந்தியுமே பேக்கோட வந்துடுவா. இங்கே நம்ம பாட்டியும் என்னம்மா 2 நாள் ஊருக்கு போகிற வேலையை வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொன்னோன்னா, இல்லை பாட்டி உங்களையெல்லாம் தேடுது அதான் வந்து இருந்தேன் 2 நாளைக்காகன்னு சொல்லுவா. உடனே வந்துட்டு பாட்டியுமே சரி தாராளமாக இருடா கண்ணு அப்படின்னு சொன்னோன்னா, பாட்டி நான் உங்களுக்காக சமைக்க போகிறேன் எல்லாருக்கும்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு ஆசையாக கேசரி தான் பண்ணியிருப்பா. கேசரி எல்லாமே பண்ணி எல்லாருமே வந்துட்டு நல்லபடியாக சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றதுக்கு நம்மளுடைய கங்கா போவும். நம்மளுடைய ஜக்குவுமே மேலே வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டான்ட்டு வருவானா. கீழே வந்து பார்த்தா உள்ள கிச்சனில் ஆனந்தி உட்காந்துருப்பா. இங்கே பார்த்தா சிவ் உட்காந்துருப்பான். கங்காவுமே கண்ணை காமிச்சிட்டு இருப்பா. சிவ் வந்திருக்கான் எல்லாரும் வந்திருக்காங்கன்ட்டு உடனே இவனுமே வந்துட்டு சிவ் நல்லா இருக்கே அப்படின்னோடனே நல்லா இருக்கே ஜக்கு அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசிப்பாங்க. உடனே நல்லபடியாக எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சரி ஓகே பாட்டி என்னுடைய பொண்டாட்டி இங்கே விட்டுட்டு போகிறேன் எல்லாருமே அவளை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னோன்னா, ஆடே நல்லா பார்த்து போனாங்க, நீ பத்திரமா நீ போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. இங்கே ஆனால் ஜக்குவோ மூஞ்ச தூக்கி போட்டு உட்காந்துருக்கான். உடனே அதெல்லாம் பார்க்குற சிவ் என்ன பண்ணுறான்னா, டே என்னடா நீ ஓரமாக உட்காந்துருக்க, சரி ஓகேடா நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிற 2 நாளில் பார்த்துக்கோ பத்திரமா ஆனந்தின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு நிரப்பில் கட்டி பிடிச்சிட்டு அதை எதுவுமே வந்து நினைக்காம சந்தோஷமாக இங்கேருந்து சிவ் வந்து சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல். அப்போ உடனே ஆனந்தி சொல்கிறா சரிம்மா நான் போய் அவரை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போவான். இவனுமே மாடிக்கு ஏறிடுவான். உடனே வந்துட்டு இங்கே வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னங்க கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பா. பின்ன என்ன பண்ணுறது இங்கேயே தங்கட்டுமா ஓரமா அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு ஐயோ நான் சும்மா சொன்னேன் நான் கிளம்புறேன் நீ பத்திரமா இங்கே இரு சரியா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். நானும் தாங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணுவானா உடனே ஃபோனில் வந்துட்டு அன்றைக்கி ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ அந்த மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. அதையெல்லாம் காமிச்சிட்டு இதை பத்திரமா வச்சு உனக்கு எப்போம்னா என்னை மிஸ் பண்ணணும்னு தோணுது அப்போல்லாம் அதை கேளுன்னு சொல்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய ஜக்கு மாடியில் இருந்து ரொம்ப சோகமாக மூஞ்சியும் தூக்கி வச்சுட்டு இவங்க 2 பேரும் கீழே ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கிறதையெல்லாம் மேலேருந்து இவன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்மளுடைய சிவுமே சொல்லுவான், நிஜமாவே என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, முதலையாவது
அடக்கிட்டு தூங்கிடுவேன். இப்போ தான் தலைவாணியை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்கினா தூக்கம் வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே அப்படி கொஞ்சுறதுக்காக அப்படி கையை வச்சுட்டு 2 பேரும் ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருப்பாங்களா. ஆனால் இதே எல்லாம் நம்மளுடைய மேலே நின்று இன்டீசெண்டாக பார்த்துட்டு இருக்கான். இங்கேயுமே சரிங்க பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு டாட்டாலாம் காமிச்சிட்டு இருப்பா. இவனும் கண்ணில் முட்டை கண்ணீரோட நின்றுட்டு இருப்பான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு பார்க்கலாமா? அப்போ இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். see you for the tomorrow episode. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க.